அடுத்தது திருக்கலிக்காமூர் சொல்லாங்களா? அதனால தான் கேட்குறேன், சொல்லலாமா? சரி, ஒரு பதிகம் சொல்லி நிறுத்து. முடிஞ்ச வரலும் கொஞ்சம் விரைவாக ஓட்டுவோம். இது திருக்கலிக்காமூர் 3ஆம் திருமுறைங்க, 105ஆம் பதிகம். மடல் வரையின் மதுவிம்மு சோலை வயல் சூழ்ந்து அழகாரும். இது கடற்கரை தான். மடல் வரையின் மதுவிம்மு சோலை வயல் சூழ்ந்து அழகாரும் கடல் வரை ஓதங் கலந்து முத்தஞ்சொலியும் கலிக்காமூர். ஓதம் அலை, கடல் வரை ஓதங் கலந்து முத்தஞ்சொலியும் கலிக்காமூர். உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன். இந்த தொடர் ஞாபகம் வச்சுங்க. உடல் வரையின், உடல் எல்லை இடத்திலே உயிர் வாழ்க்கையாகிய, உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாகிய, மாணிக்கா சொல்லிக்கிற என் வாழ்முதலாகிய பொருள் அதான். உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் கடலேத்த இடர் தொடரா வினையான சிந்தும் இறைவன் அருள் ஆம். 3 பயன் சொல்லியிருக்கிறாருங்க. மற்ற பதிகங்கள்ல பாத்தீங்கன்னா கடைசியில பயன் சொல்லியிருப்பாங்க. திருக்கடைக்காப்புல சில பதிகங்கள்ல மத்தியில பாட்டுகள் தோறும் பயன் சொல்லுவாங்க. இங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க. உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவனுடைய கடலை ஏத்துவீர்களே ஆனால் உங்களை இடர் தொடரா. வினை தொடர்ந்து வரும் இல்ல, தொடராது. வினையான சிந்தும். அது போன பிறகு என்ன வரும்? இறைவன் அருள் ஆம், சத்தினிபாதம் உண்டாகும் அர்த்தம். இறைவன் அருளாமன்னா சொல்லுக்கு சொல்ல அர்த்தம் இறைவனுடைய திருவருள் கிடைக்கும்னு அர்த்தம். சைவ சித்தாந்தத்துல இறைவனுடைய திருவருள் கிடைக்கணும்னா என்ன அர்த்தம்? சக்தி பதியும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வினையில பதிந்து கிடந்தீர்கள், அதை விட்டு நீங்கி வந்தீங்கன்னா உங்களிடத்துல திருவருள் சக்தி பதியும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அருள் ஆமே. மைவரை போல் திரையோடு கூடி உடையே மலிந்து, மைவரை போல் கருநிறமான மலை போல, இந்த அலை ரொம்ப உயரமா எழறது அப்படி சொல்றாரு. மைவரை போல் திரையோடு கூடி புடையே மலிந்து ஓதம் கைவரையால் வளர் சங்கம் எங்கும் மிகுக்கும் கலிக்காமூர். கையின் எல்லையினாலே, அலையாகிய கையின் எல்லையினாலே வளர்கின்ற சங்கினை எங்கும் மிகச் சிதறுகின்ற கலிக்காமூர். மெய்வரையான் மகள் பாகன், மெய்வரையான் மகள், மலைமகள்னு சொல்றோம் இல்ல அந்த கருத்துல, மெய்வரையான் மகள் பாகன் தன்னை விரும்ப உடல் வாழும் ஐவரை ஆசரித்து ஆளும் என்பர் அதுவும் சரதுமே. மலையான் மகள் பாகன் தன்னை விரும்ப, மலையான் மகள் பாகனை நீங்கள் விரும்புவீர்களேயானால் அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? உடல் வாழும் ஐவரை ஆசரித்து, உங்க உடம்புல உங்க கூடவே வாழ்ந்திருக்கிறாங்க 5 பேர். அந்த 5 பேர் உனக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் வலியவன் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், என்னை விட வலியவர்களாக அந்த 5 பேரும் இருக்கிறார்கள். அந்த 5 பேரையும் ஆசரித்து அவர்களால் வருகின்ற குற்றத்தை கெடுத்து, அந்த 5 பேரும் வருவதற்கு காரணமான ஆசினை அறுத்து, ஆணவமலத்துக்கு ஆசுன்னு பேர், ஆசரித்து ஆளும் என்பர் ஆளாக கொள்ளுவான். அப்போ உடல் வாழும் ஐவரை அவர்கள் வந்து சேர்த்ததுக்கு காரணமான ஆசினை அறுத்து நம்மை ஆளாக கொள்வான் என்று உலகத்தவர் சொல்வார்கள். அது பொய்யில்ல, உண்மை. சரதம்னா உண்மைன்னு அர்த்தம், அதுவும் சரதம். அப்போ இறைவனை தொழுதீர்களானால், திருக்கலிக்காமூர் இறைவனை தொழுதீர்களானால் உங்களுக்கு பஞ்சேந்திரியங்களினால் வருகின்ற துன்பம் நீங்கும், பஞ்சேந்திரியம் வருவதற்கு காரணமாகிய ஆசு நீங்கும், நீங்கள் இறைவனுக்கு ஆளாக முடியும். இதுவரைக்கும் பஞ்சேந்திரியங்களுக்கு ஆளாக இருந்தீர்கள், அதை மாற்றி அவன் தனக்கு ஆளாக உங்களை ஆக்கிக் கொள்வான். அது உண்மை அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொன்னான். அடுத்த பாட்டு. தூவிய நீர்மலர் ஏந்தி, நீரும் மலரும் தூவுவதற்காக ஏந்தி, தூவிய தூவுவதற்காக நீரும் மலரும் ஏந்தி. சலம்பூவோடு தூகம் மறந்தறியேன். ஆனா காஞ்சிபுரம் சாமி அப்படி சொல்ல மாட்டார். சலம்பூவோடு தூவ மறந்தறியேன். சலமும் பூவும் தூவுதல் தாயா, சலம்பூவோடு தூகம் மறந்தறியேன்னு சொல்லக்கூடாது. சலம் பூவோடு தூவ மறந்தறியேன்னு சொல்லணும்னு அவர் சொல்லுவார். அவர் அடிக்கடி பாடபேதம் சொல்லுவாருங்க. நிறைய பாடங்களுக்கு திருத்தம் சொல்லுவார், இப்படித்தான் பாடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுல இது ஒரு இடம். இப்ப இந்த பாட்டை பார்த்தா அது தெரியுது நமக்கு. தூவிய நீர்மலர் ஏந்தி வையத்தவர்கள் தொழுதேத்த. இறைவனை வழிபட வேணும்னா என்ன வேணும்? நமக்கு தண்ணி வேணும், பூ வேணும். இந்த 2 இருந்தா போதும், வழிபாடு முடிஞ்சிடும். நாம வழிபாடு செய்யறதுக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு அவஸ்தப்பட வேண்டியதில்லை. தண்ணி கொஞ்சம், பூ கொஞ்சம். பூ இல்லாவிட்டா தழை,
இது இருக்கு இல்லையா? பூ இல்லாவிட்டா தழை, அதுவும் இல்லாவிட்டா நெஞ்சு, அதுவும் இல்லாவிட்டா நெஞ்சு. அதனால ஏன் வழிபாட்டுக்கு பயப்பட வேண்டும்? நெஞ்சுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த சில அபிஷேக பொருள் கிடைக்காட்டா பாவனையினால பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. ஆகினால ஆண்டவனே உனக்கு அருகு சாத்தினேன், ஆண்டவனே உனக்கு வில்வம் சாத்தினேன், ஆண்டவனே உனக்கு மல்லிகை சாத்தினேன் அப்படின்னு பண்ணாம இல்லைன்னா தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆகினால எதுவும் ஏதும் பெறாவிடில் என் நெஞ்சு உண்டு, போதுண்டு பச்சிலை உண்டு அங்கு ஏதும் பெறாவிடில் என் நெஞ்சு உண்டு. அதனால வழிபாட்டுக்கு ரொம்ப சிரமம் ஒன்றும் கிடையாது. தண்ணீர் எங்கேயும் கிடைக்கும், பூ எங்கேயும் கிடைக்கும், ஆண்டவன் எங்கேயும் இருக்கிறான். தனியா நாம ஆண்டவன் ஒரு சிவலிங்கத்தை பண்ணி அதை போற இடமெல்லாம் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு ஆண்டவனே நான் வழிபாடு பண்றவர்களும் நீ இதுல வந்து வெளிப்பட்டுகிறேன்னா அவன் வந்துருவான், அதுல வழிபடலாம். ஆமா ஆமா, குதிரை கொள்ளு வைக்கிற பையில வந்தா. அதனால எந்த ஒரு பொருளையும் அப்ப இதெல்லாம் என்ன, இது சனிகலிங்கம் மாதிரி. சனிகலிங்கம் போற இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளால நாம லிங்கத்தை வச்சு அதுல அவனை வெளிப்பட வைக்கிறோம். அவன் எங்கும் இருக்கிறான். சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுவார், எழுபசும் புல்லும் புனலும் எங்கும் இருந்திட நினைத்த அவ்விடத்தே விழைவோடு வந்து தோன்றும் நீ இருப்ப. அவர் ஞாபகம், அவரு வேற செய்வர். சித்தாந்த சைவர்களுக்கும் வேற சைவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சித்தாந்த சைவர்கள் தனியா சிவலிங்கம் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு போற இடமெல்லாம் இதையும் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதை கொண்டு போறதுல ரொம்ப சிரமம் உண்டு. அதை எப்படி கொண்டு தலையில தான் சுமந்துட்டு போகணும். அது எங்கேயும் இறக்கினாலும் கூட இடுப்பளவுக்கு கீழே இறக்கக்கூடாது, மார்பளவுல தான் வச்சிருக்க வேண்டும், தலையில தான் சுமந்து கொண்டு போக வேண்டும். அப்படி காஞ்சிபுரம் சாமி மடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தாரு. அப்புறம் ஒரு காரியத்துக்காக மடத்தை விட்டு டவுனுக்கு போக வேண்டி வந்தது. அவரை அழைச்சிட்டு போற செல்வர் ஒரு கார் கொண்டு வந்தாரு. மடத்துல ஒரு மாடியில ரூம்ல தங்கியிருந்தாரு. அங்கிருந்து இறங்கி வரும்போது அந்த பூசை பெட்டி இப்படி தலையில தூக்கும். அது ரொம்ப சின்ன பெட்டி. அதுவே இது என்ன ஒரு பெரிய சும மாதிரி தலையில சுமந்துட்டு வர்றாருன்னா, இதெல்லாம் இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி சில இதெல்லாம் உண்டு. இதுக்காக என்ன பண்றது, போற இடங்கள் சிலதான் மறந்துடுவான், அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அப்படியே வச்சாலும் காலுங்க வைக்க வேண்டியிருக்கும். இதுக்காக என்ன பண்ணாங்க, வேறு செய்வர்கள் அந்த வம்பெல்லாம் வேண்டாம்னுட்டு அதுக்கு ஒரு சின்ன பெட்டி செய்து. அப்ப அவங்களுக்கு இறைவனும் தனியா ஒண்ணு வேண்டல, எந்த இடத்துல போனாலும் அது பெட்டியை திறந்து அதில் இருக்கிறவர் கையில கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணி திரும்ப கொண்டு வச்சுக்க வேண்டியது. அதை கூட அவர் சொல்லல. நினைத்த அவ்விடத்தே விழைவோடு வந்து தோன்றும் நீ இருப்ப. வேறு செய்வ இஷ்டலிங்க பூஜை கூட சொல்லல, சனிகலிங்க பூஜை தான் சொல்றாரு அந்த பாட்டுல. எந்த இடத்துல நீ போய் பூஜை பண்ண நினைக்கிறியோ அந்த இடத்துல எந்த பொருள்ல அவரை வர நினைக்கிறியோ அவர் அந்த பொருள்ல வந்துருவார். ஏன்னா அவர் அங்கேயே இருந்துகிட்டு இருக்காரு இல்ல, அவர் வெளிப்படுத்தவில்லை. நாம ஆவாகத்துல அதுதானே பண்றோம், வெளிப்படுத்தானே செய்யறோம். அதனால எழுபசும் புல்லும் புனலும் எவ்விடத்தும் இருந்திட நினைத்த அவ்விடத்தே விழைவோடு வந்து தோன்றும் நீ இருப்ப. அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை உடையவன் இல்லையா அவன், வேண்டுதல் வேண்டாமைலாம், வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரே ஒரு விருப்பம் ஒண்ணு உண்டு, யார் பூசை செய்யறாங்களோ அந்த பூசையை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் உடையவன். ஆகையினால அந்த விழைவோடு வந்து இவன் நம்ம பூசை பண்ணணும்னு நினைக்கிறான், இப்ப நான் போய் அந்த பூசையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருவான். ஆகையினால விழைவோடு வந்து தோன்றும் நீ இருப்ப. எவ்வளவு சுலபமா இருந்தும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பூஜை பண்ண மாட்டேங்கிறாங்களே, பூஜை பண்றது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டார், நமக்கு தானே பூஜை பண்றதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுது. இப்ப பெரியவங்க எல்லாம் ரொம்ப சுலபமா பூஜைங்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரொம்ப சுலபம்னு சொல்லி இருக்கிறாங்களே, நாமும் பூஜை பண்ணா அதுல எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனா என்ன பண்றது, அவ்வளவு சிரமத்துக்கிடையே அதை பண்ணினாதான் அதுல ஒரு சுகம் இருக்குது. அது இல்லாம ரொம்ப சுலபமா பண்ணினா என்ன சுவை இருக்குது, அவ்வளவு சிரமத்தையும் வென்று அதை பூஜை பண்ணினா அதுல ஒரு சுவை இருக்குதான். பார்க்க தூவிய நீர்மலர் ஏந்தி வையத்தவர்கள் தொழுதேத்த காவியின் நேர்விழி, காவினா நீலோத்பல மலர், காவியின் நேர்விழி மாதர் என்றும் கவினார் கலிக்காமூர் மேவிய ஈசனை எம்பிரானை விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்கலன். மேல பாட்டுல உயிர் வரை வாழ்க்கை உடனாய வாழ்க்கை ஒருவன் சொன்னார்ல, உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் முதல் பாட்டுல சொன்னார, அதை இங்க ஆவியுள் நீங்கலன், நம்மோடு நீங்காம இருந்து அருள் செய்வான். ஆதிமூர்த்தி அமர குன்றுகள் போல் திரை உந்தி அந்தன் மணியார் தர மோதி கன்றுடன் புல்கி
ஆயம் மனைசூழ். இந்த இடத்துல எச்சரிக்கை அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்றுடன் புல்கி ஆயம் மனைசூழ் கவினார் கலிக்காமூர். மேதி ஆயம், முதல் வரையில் இருக்கிற மேதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயம்னா கூட்டம், மேதி ஆயம் எருமை கூட்டம். கன்றுடன் புல்கி தத்தம் கன்றுகளோடு சேர்ந்து மனைசூழ் வீடுகளிலே சூழ்ந்திருக்கின்ற அதனால் அழகு பெற்ற கலிக்காமூர். என்றுணர் ஊழியும் வாழும் எந்தை பெருமான். என்றுணர் ஊழி, ஊழி என்பதுல ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பொருள் தோன்றும். அதுல முதல்ல சூரியன் தோன்றிய ஊழி, அப்புறம் சந்திரன் தோன்றிய ஊழி என்று இப்படி ஊழி. என்று உணர் ஊழி, என்று என்பதுக்கு சூரியன் அர்த்தம். என்று உணர் ஊழி, சூரியன் தோன்றினான் என்று உணர்கின்ற ஒரு ஊழி காலம். அந்த ஊழி காலத்துல அவன் வாழ்ந்திருக்கிறான். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சில பேரு, தொடக்கத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டா தொடக்கத்துல சூரியன் இருந்ததுன்னு சொல்லுவான். இன்னும் சில பேர் தொடக்கத்துல இருட்டு தான் இருந்தது, தமஸ் தான் முதல்ல இருந்தது அப்படின்னுவான். அதுக்கு முன்னால இவன் இருக்கிறான். அதனால என்றுணர் ஊழியும் வாழும் எந்தை பிரான் அடியேத்தி நின்று உணர்வாரை நினையகில்லார் நீசர் நமன் தமர். நமன் தமர் ஆகிய நீசர் இவனை வழிபாடு செய்பவரை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்களாம். இவனை கொண்டு வானிலை இருக்கின்ற மதி தீண்டும்படியா இருக்கின்றது. அது சொல்றார். வானிடை வாழ்மதி மாடம் தீண்ட மருங்கே கடலோதம் கானிடை நேழல் கண்டல் வாழும் கழிசூழ் கலிக்காமோர் ஆனிடை 5 உகந்தாடினானை. மேல படிச்சமல்ல 5 நாள் பொலிந்து செல்வி, அத மாதிரி ஆனிடை 5 உகந்த ஆடினானை அமரர் தொழுதேத்த நான் அடைவாம் வனம் அன்பு தந்த நலமே நினைவோமே. சிவபெருமானை வழிபடுகிறோம். வழிபடுற பொழுது என்ன நினைக்கணும் நாமோ, ஆண்டவனே உன்னை வழிபடுவதற்கு எனக்கு அன்பு கொடுத்தாயே, அந்த அன்பினாலே வழிபடுகின்ற பூசையும் நீ ஏற்றுக்கொண்டாயே, அதுதான் நினைக்கணும். அதனால நான் அடைவு ஆம் வண்ணம், நான் அவனை அடையும்படியாக அன்பு தந்த நலம், அவனை வழிபடும்படியான அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா. அவன் கொடுக்காவிட்டா அவனை வழிபட முடியாத. அதனால அந்த நலத்தை நினைந்து வழிபடுவோம். நான் அடைவாம் வண்ணம் அன்பு தந்த நலமே நினைவோமே. துறைவளர் கேதகை மீது வாசஞ்சூழ் வான் மலி தென்றல் கரை வளரும் கடல் ஓதம் என்றும் கலிக்கும் கலிக்காமூர். கலிக்காமூருக்கு பேர் சொன்ன மாதிரி கலிக்கும் கலிக்காமூர். கலித்தல் என்றால் துள்ளுதல், ஆரவாரித்தல், மேலெழுதல், நிறைதல் அர்த்தம். கலிக்கும் கலிக்காமோர் மறைவளரும் பொருளாயினானை மனத்தால் நினைந்து ஏத்த நிறை வளரும் புகழ் எய்தும் வாதை நினையா வினை போமே. பாட்டில் முதல் பாட்டில் பயன் சொன்னார்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிக்கொண்டு சில பதிகங்கள்ல தான் இப்படி நிற்கும். நிறை வளரும் புகழ் எய்தும் வாதை நினையா வினை போமே. கோலந்தன் மேனியின் மாதர் மைந்தர் கொணர் மங்கலியத்தில். மங்கலியம் மங்கள பொருள் அர்த்தம், மாங்கல்யம் அர்த்தம் இல்ல, மங்கள பொருள். மங்கள பொருளாவது பூசைக்கு உரிய பொருள். யார் கொண்டு வந்தாங்க? மாதரும் மைந்தரும் கொண்டு வந்தாங்க. அப்ப ஆடவரும் பெண்டிருமாக சேர்ந்தே பூசை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். கோலந்தன் மேனியின் மாதர் மைந்தர் கொணர் மங்கலியத்தில் காலமும் பொய்க்கினும் தாம் வழுவாது இயற்றும் கலிக்காமோ. மங்கலியத்தில் காலமும் பொய்க்கினும் தாம் வழுவாது இயற்றும். காலம் பொய்க்கினும் என்பது காலம் வறுமைப்பட்டாலும் கிடைக்கின்ற பொருள் கிடைக்காம போனாலும் பூசையில வழுவ மாட்டார். கிடைக்கின்ற பொருள் கிடைக்காம போனாலும் பூசையில அன்னைக்கு என்ன கிடைச்சதோ அதை கொண்டு அந்த பூசையை செய்து முடித்துவோம். அப்போ ஒரு பொருள் கிடைக்கவில்லையே என்று பூசையை நிறுத்த வேண்டியதில்லை, காலம் வறுமையாயிட்டு என்று பூசையை நிறுத்த வேண்டியதில்லை. எது கிடைக்குதோ அதை. நல்ல செல்வ செழிப்பு இருந்தா பல வகையான உணவுகளோடு நிவேதனம் படைக்கிறோம். ஒன்றும் இல்லாத பொழுது ஏதோ இலையோ ஏதோ கிடைச்சா அதை வச்சு நிவேதனம் பண்றோம். இப்போ இவர் அறிவாட்டாய நாயனார் என்னத்தை கொண்டு போனார்கள், அந்த மாதிரி இப்படி பண்ணோம். அதனால காலம் பொய்க்கினும் வழுவாதவர். வழுவாதவர் எதுல? பூசையிலே வழுவாதவர்கள். காலமும் பொய்க்கினும் தாம் வழுவாது இயற்றும் கலிக்காமூர் ஞாலமும் தீ வழி ஞாயிறு ஆய நம்பன். இந்த தொடருக்கு எச்சரிக்கை அர்த்தம் பண்ணணும். ஞாலமும் தீயும் வழியும் ஞாயிறும் ஆய. ஞாலம் தீ வழி ஞாயிறு 4 தான் சொல்லிக்கிற, இன்னும் 4 அர்த்தம் பண்ணிக்கணும். அஷ்டமூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அஷ்டமூர்த்தம் மிச்சம் இருக்கிற 4 அர்த்தம் பண்ணணும். ஆய ஒருவன் அப்படின்னா அவனே இவையாக ஆயிருக்கிறான்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. மற்றவங்களாம் அப்படிதான் அர்த்தம் பண்ணுவாங்க. அவனே இவையாக ஆயிருக்கிறான்னா சிவத்துக்கு பரிணாமம் சொன்னதாக ஆகும், அதாவது நிமித்த காரணனுக்கு பரிணாமம் சொன்னதாக ஆகும்.
அப்ப ஆய என்பதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணுவானோ அவன் இவற்றோடு கலந்து இவையாக நிற்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவான். அவையே தானே ஆய் என்று சொல்றோம் இல்ல, அப்ப ஆன்மாவேயாய் அப்படி இருக்கிறான்னா அவன் ஆன்மாவாக பரிணமித்தான் அர்த்தம் இல்லையே. அதே போல அவன் ஞாயிறாக இருக்கிறானா ஞாயிறாக பரிணமித்தான் என்று இல்லை, ஞாயிறோடு கலந்து அதுவேயாக தோற்றமளிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவான். அப்போ நிமித்த காரண பரிணாமவாதம் பண்ணப்படாது. நிமித்த காரண பரிணாமவாதம் பண்ணப்படாது. பின்ன என்ன பண்ணணும்? அத்துவிதவாதம் பண்ணணும். அத்துவிதவாதம்னா என்ன? அவன் எல்லா பொருளோடும் வேற்றுமையின்றி பிரிப்பின்றி கலந்திருக்கிறான். அதைத்தான் இங்க ஆய என்ற சொல்லால சொல்லுகிறார் என்று அர்த்தம் பண்ணணும். ஏன் இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னு கேட்டா, நம்ம சைவத்திலேயே அப்படி ஒரு பகுதி இருக்குதுங்க. நிமித்த காரண பரிணாமவாத சைவம்னு பேரு. நிமித்த காரணனாகிய சிவபரம் பொருளே பிரபஞ்சமாக பரிணமிக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அது என்ன ஆகும்? இந்த சங்கர வேதாந்தத்துக்கு அதுக்கு பிரம்ம பரிணாமவாதம்னு பேரு. அதே கொள்கை இந்த கொள்கையும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அது தப்பு. அவங்க இந்த மாதிரி தொடர்களை உதாரணத்துக்கு எடுத்து காட்டுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அவங்க பயன்படுத்துகிற பாட்டு இருநிலனாய் தீயாகி நின்ற திருத்தாண்டகம் இருக்குதே, அதை எடுத்து காட்டி சிவபெருமான் இவையாக நிற்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இவையாக பரிணமித்து நிற்கிறான் என்று அர்த்தம் பண்ணுவாங்க. அப்படி இந்த பரிணாமவாதம் சொல்லக்கூடாது. அத்துவிதவாதமாக கலந்து நிற்கிற வாதத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். ஞாலமும் தீ வழி ஞாயிறாய நம்பன் கடலேத்தி ஓலம் இடாதவர் ஊழி என்றும் உணர்வை துறந்தாரே. ஓலம் இடாதவர் உணர்வை துறந்தார். எக்காலத்தும் உணர்வை துறந்தவராக. அப்ப உணர்வுடையவர்னா யாரு? இறைவனுடைய கடலை ஏற்றி ஓலம் இட வேண்டும். ஓலம் இடுதல்னா என்ன அர்த்தம்? நான் இந்த துன்பத்திலே கிடக்கிறேன், மலமாகிய துன்பத்திலே கிடக்கிறேன், என்னை நீ மலமாகிய துன்பத்தில் நீக்கி காப்பாற்று என்று சொல்ற. ஓலம் இடினும் உணராய் உணராய்கான். அந்த மாதிரி அவனுடைய பெயர் பலவும் சொல்லி அழைத்து நம்முடைய துன்பத்தை அவனிடத்துல சொல்ல வேண்டும். ஓலம் இடாதவர் ஊழி என்றும் உணர்வை தொடர்ந்தார். ஊரறவம் தலைநீள் முடியான் ஒலி நீர் உலகாண்டு காரரவ கடல் சூழ வாழும் பதியாங் கலிக்காமோர் தேரற வல்குலம் பேதை அஞ்ச திருந்து வரை பேர்த்தான். பேதை உமையம்மை, உமையம்மை அஞ்சும்படியாக கைலை மலையை பெயர்த்தெடுக்க முனைந்தவன். பேதை அஞ்ச திருந்து வரை பேர்த்தான். அரவம் பட வைத்த பாதம். அரவம் பட, அரவம் பட ஒலிபடன்னு அர்த்தம். ஒலிபடன்னா அழுகை ஒலி உண்டாக அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமில்ல ராவணன் என்ன அர்த்தம்? அழுகிறவன் அர்த்தம். கைலை மலையில கடந்து மீண்டு வர முடியாம அழுதவன். ஆகையினால் அவனுக்கு ராவணன்கிற பேர் வந்தது. அதுக்கு முன்னால என்ன பேர் இருந்தது தெரியல. அந்த சமயத்துல தான் அவனுக்கு அந்த பேர் வந்தது. ஆரரவம் பட வைத்த பாதம் உடையான் இடம் ஆமே. அறுவரை ஏந்திய மாலும் மற்ற அலர்மேல் உறைவானும் இருவரும் அஞ்ச எரி உரிவாய் எழுந்தான் கலிக்காமோர் ஒரு வரையான் மகள் பாகன். மலைமகள் பாகன் அர்த்தம். ஒரு வரையான் மகள் பாகன் தன்னை உணர்வால் தொழுதேத்த திருமருவும். திருமருவும் என்பது சிவானந்தம் பெருகும் அர்த்தம். திரு என்பது சிவமாகிய செல்வம். திருமருவும் சிதைவு இல்லை செம்மை தேசு உண்டாமை. சிவ ஒளி அவர்களிடத்துல திகழும். செம்மை தேசு திருநின்ற செம்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். திருமருவும் சிதைவு இல்லை செம்மை தேசு உண்டு அவர்காலே. அப்போ வழிபாடு பண்றவர்களிடத்துல என்ன இருக்கணும்? சிவநெறியாகிய தேஜஸ் இருக்க வேண்டும். அது வழிபாட்டுக்கு பயன். நாள்தோறும் வழிபாடு செய்ய செய்ய அவர்களிடத்துல அந்த தேஜஸ் ஆன்மாவிலே வளரும். ஆன்மாவிலே வளர்ந்தா அது உடம்பிலே தோன்றும். உடம்பிலே தோன்றா அது முகத்திலே புலப்படும். திருமருவும் சிதைவில்லை செம்மை தேசு உண்டு அவர்காலே. மாசு பிறக்கிய மேனியாரும் மருவும் துவராடை மீசு பிறக்கிய மெய்யினாரும். மீசு பிறகு மேல மாசுங்கிறதுனால இங்க மீசுன்னு வந்ததுங்க. அது மீசுன்னு அர்த்தம் இல்லை, மீது அப்படின்னு அர்த்தம். மீசு பிறக்கிய மெய்யினாரும் அறியார் அவர் தோற்றம். காசினி நீர்த்திரள் மண்டி எங்கும் வளமார் கலிக்காமோர் ஈசனை எந்தை பிரானை ஏத்தி நினைவார்வினை போமே. இவர்களை அந்த 2 பேர் அறிய மாட்டார்கள். ஆழியுள் நஞ்சு அமுது ஆற உண்டு அன்றற்கு அமுது உண்ண அன்று அமரர்க்கு அமுதுண்ண. அன்று அமரர்கள் அமுது உண்ணும்படியாய் இவன் ஆழியுள் நஞ்சு அமுதாக ஆற உண்டான். ஊழிதோறும் உளரா அளித்தான். அவன் நஞ்சு உண்ணவில்லை என்று சொன்னா இவங்க இருக்க முடியாது. ஆகினால் ஊழிதோறும் உளரா அளித்தான். உலகத்து உயர்கின்ற காழியுள் ஞானசம்பந்தன் சொன்ன தமிழால் கலிக்காமோர் வாழி எம்மானை வணங்கி ஏத்த மறுவா பிணிதானே. இது திருக்கடைக்காப்பில் சொன்னது பதிகம் முழுவதுக்கு சேர்ந்த பதம் பலன்.
ஒவ்வொரு பாட்டிலையும் இதுக்கு பலன் சொல்லி இருக்கிறார். இதை போல சில பதியங்கள்ல தான் ஒவ்வொரு பாட்டிலையும் பலன் சொல்லி கடைக்காப்புல மொத்தமா சேர்த்து பலன் சொல்ற வழக்கம் உண்டு. அதுல ரொம்ப முன்னணியில நிக்கிற பதிகம் சிவபுரம் பதிகம். அது சிவபுரம் பதிகம் தான் எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. சிவபுரம் பதிகத்துல மட்டுமல்ல, வேறு சில பதிகத்திலும் பாடல் தோறும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதிகத்துல பாடல் தோறும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். இந்த அளவு ஆரே காலச்சு வாழ்த்து சொல்லிடலாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போர்முறை அரசு செய்க, குறைவிலாதீர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, நேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், நேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், நேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.